ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சுவையான சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சுவரொட்டி கிடச்சிச்சு. ஏன்னா அந்த சுவரொட்டி வந்து கிடைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரமாலாம் கிடைக்காது. முன்னாலே நம்ம வந்து புக்கிங் பண்ணி வச்சா தான் இது வந்து கிடைக்கும். முதல் நாளே நம்ம வந்து காசு கொடுத்து வச்சு, அதனால் எங்களுக்கு ஒன்று தான் கிடச்சிச்சு. இதை வந்து நம்ம வந்து அப்படியே கட் பண்ணக்கூடாது. அந்த மேலே இருக்க தோலெல்லாம் வந்து கட் பண்ணால் வராது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு தான் வந்து கட் பண்ணணும். இப்படியே நம்ம கட் பண்ணோம்னா அதோட ரத்தம் ஃபுல்லாக நமக்கு வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சு அதை வந்து அந்த சுவரொட்டி முங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கிடுவோம். இதில் கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள், சிறிதளவு வந்து உப்பு ரெண்டையும் வந்து சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிட்டு இந்த சுவரொட்டியை வந்து நம்ம வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 1/4 மணி நேரம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். அப்படி ஏன் கொதிக்க விட்றோம்னா, அந்த உள்ளே இருக்க அந்த ரத்தம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து இறுகிரும். அதுக்கடுத்து நம்ம வந்து அதோட தோலை உரித்து கட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ரத்தம் ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும். பாருங்கள், நல்லா வந்து இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து அந்த தோலை ஃபுல்லாக நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம். வாரத்துக்கு குழந்தைகள், பெரியவங்க எல்லா பேருமே வந்து இந்த சுவரொட்டியை வந்து 2 டைம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ரத்தத்தோட அளவு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்க பெண்கள் வந்து அதிகமாக வந்து சுவரொட்டி எடுத்துக்கலாம். உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த தோலை ஃபுல்லாக நம்ம வந்து பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக பிரித்தாச்சு. நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு நிறையா இருந்தால் பெரிய பீஸாக கட் பண்ணியிருக்கலாம். நம்மகிட்ட ஒன்று இருக்கனால வந்து அதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அந்த உள்ளே இருக்க ரத்தம்லாம் நல்லா வந்து அந்த சுடு தண்ணியில் போட்டதுனால இறுகிருச்சு. இப்படி அறுக்கனால நமக்கு ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகாது. இதை பூராமே நம்ம வந்து ஸ்மால் பீஸாக வந்து வெட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பாத்திரத்தை வந்து நம்ம அடுப்பில் வச்சு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இது ஒரு சுவரொட்டினால நான் கொஞ்சோண்டு தான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிடுவோம். இது கொஞ்சம் வதங்கினானே சுவரொட்டியும் போட்டு வதக்கிடுவோம். நம்ம இது கொஞ்சம் வதங்கினானே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். ஏற்கனவே சுவரொட்டி வேக வைக்கிறப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து அளவாக போட்டுக்கலாம். இப்போ வந்து பெப்பர், மஞ்சத்தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம வந்து நல்லா வந்து பிரட்டி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், இந்த சுவரொட்டி எடுத்துட்டு ஒரு சுவரொட்டியை வந்து 2ஆக வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தா நல்லா கொஞ்சம் பிரிஞ்சிரும். 2ஆக பிரிஞ்சிருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.